டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறதே வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 தோஷங்களால தான் நடக்குது. அதுல பித்தம்ங்கிறது மிகப்பெரிய கல்பிரிட்டுனே சொல்லணும். ஏன்னா பித்தம் சீராக இருக்கும் போது நம்முடைய உடல்ல உற்சாகம், மன உற்சாகம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பித்தம் அதிகமாகும் போது எப்படி ஒரு காட்டு தீ காட்டை ஒரு நொடியில் எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ அதே போல பித்தம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அதே போல பித்தம் குறையும் போது ஒரு நெருப்பு குறைவாக இருக்கக்கூடிய அடுப்பால் எவ்வாறு உணவை சமைக்க முடியாதோ அதே போல நம்மால் உணவை ஜீரணம் செய்ய முடியாத அளவுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். பசியின்மையில் ஆரம்பித்து, வாழ்வு கோளாறுகளில் ஆரம்பித்து, மயக்கத்தில் ஆரம்பித்து, இரத்த அழுத்த நோய்களில் ஆரம்பித்து, காச நோய் வரை, ஏன் இன்றைக்கு வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய தலை சுற்றல் நோய் வரை இன்றைக்கு நமக்கு ஏற்படுவதற்கு காரணம் பித்தத்துடைய மிகுதி அல்லது குறைபாடு தான். ஆயுர்வேத மருத்துவத்துல, தமிழ் மருத்துவத்துல ஒரு நோய்க்காக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகும் போது அவர்கள் முதலில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை பேதி மாத்திரையாக இருக்கிறத பார்ப்போம். அந்த பேதி மாத்திரை அப்படிங்கிறதே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய மாத்திரை தான், பித்தத்தை குறைக்கக்கூடிய மாத்திரை தான். அப்ப எந்த நோய்க்கான சிகிச்சைக்கு நாம் எடுப்பதாக போவதாக இருந்தாலும் முதல் முயற்சி உடலில் சீற்றமடைந்திருக்க அல்லது குறைந்திருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய பித்தத்தை வெளியேற்றுவதுதான் ஆரம்ப நிலை சிகிச்சை. அந்த வகையில பித்தம் சார்ந்த நோய்கள் தீர பித்த சமனி கஷாயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பித்த சமனி கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: சுக்கு, மிளகு, திப்பலி, சீரகம், ஏலரிசி, கொத்துமல்லி, கற்கண்டு, எலுமிச்சை பழச்சாறு, இளநீர், பசுனை மற்றும் தேன். பித்த சமனமாக இருந்து உடல்ல இருக்கக்கூடிய நோயை குறைக்கக்கூடிய, தீவிரமாக இருக்கக்கூடிய நோயுடைய தீவிரத்தன்மையை குறைத்து, நோயை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய நாம் அனைவருமே இந்த குளிர்காலம் முடியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலநிலையில் சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான கஷாயமான பித்த சமனி கஷாயம் எவ்வாறு செய்வதுங்கிறத பார்ப்போம். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். சுக்கு, மிளகு 2 கிராம், திப்பலி சூரணம் 2 கிராம், சீரகம் 2 கிராம். சுக்கு, மிளகு, திப்பலி, சீரகம் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே உள்ளதுதான். ஏலக்காயில் உள்ள பருப்பு, ஏலரிசின்னு சொல்லுவோம், 2 கிராம். கொத்துமல்லி சூரணம் 2 கிராம். பனங்கற்கண்டு அல்லது சீனா கற்கண்டு எது இருந்தாலும் பரவாயில்ல, 2 கிராம். எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி. இளநீர் 10 மில்லி அளவுக்கு சேர்க்கிறேன். இதோடு பசு நெய் 1 தேக்கரண்டி. யாராவது நம்ம வீட்டுல இந்த தலை சுத்தல் நோயில இருக்காங்கன்னா பாருங்களேன், இதுல நல்லா பாருங்களேன், சுக்கு, மிளகு, திப்பலி, சீரகம், ஏலக்காய், கொத்துமல்லி, கற்கண்டு, எலுமிச்சம்பழம், இளநீர், பசுனை, தேன். இதுல ஏதாவது வெளியில வாங்குற ஒரு பொருள் இருக்கான்னு பாருங்க, எதுவுமே கிடையாது இல்லையா? எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதுதான். தேன் எப்பொழுதுமே நம்ம தேன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கொதிக்க வைக்க கூடாது. அதனால தேனை இந்த கஷாயம் வைத்து முடித்த பிறகு சிறிதளவு சேர்த்து கலந்து சாப்பிடணும். சூடான கஷாயத்தில் தேன் சேர்க்கலாம், தவறு கிடையாது. ஆனால் கஷாயத்தோடு போட்டு கொதிக்க வைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு பித்தத்தால் அந்த பித்த வாந்தின்னு சொல்லுவோம். யாராவது கார்ல போறோம், பஸ்ல போறோம், உடனே என்னை கொமட்டிட்டு வாந்தி வருது, அதனாலேயே பிரயாணங்கள் என்னால் பண்ண முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பித்தத்தை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த, பித்த நோய்களை குறைக்க, தோல் நோய்களை குறைக்க, அரிப்பு நோய்களை குறைக்க,
அட்டிகேரியா நோய்களை குறைக்க, காசநோயோடு போராடி கொண்டிருக்கிறேன், ஆனா காசநோயோட மருந்துகள் எனக்கு உடல்ல நிறைய பசியின்மையை ஏற்படுத்துது, வாயு தொந்தரவை ஏற்படுத்துதுன்னா ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக இந்த பித்த சமனி கஷாயத்தை நம்ம தாராளமா சாப்பிடலாம். மற்ற கஷாயம் எல்லாம் எப்படி இருக்குமோங்க, ஆனா இந்த பித்த சமனி கஷாயம்ங்கிறது நல்ல சுவையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்ம ஒரு சுக்கு காபி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். பித்தத்தை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பித்த சமனி கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். நம்ம உடல் சாதாரணமா உறுப்புகளால் ஆனது, திசுக்களால் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமே தவிர, நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் புரிந்து கொள்வது கிடையாது. உடலுடைய அடிப்படை அப்படிங்கிறது என்ன? பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் உடல்ல வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 தோஷங்களை உருவாக்குது. இந்த 3 தோஷங்கள் உடல் திசுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் சொல்லி 8 வகையான மண்டலங்களை உருவாக்கி வேலை செய்ய வைக்கிறது. இந்த மண்டலங்களோட உடல் முடிந்ததா? கிடையாது. அடுத்து 7 சக்கரங்கள். மூலாதாரத்தில் ஆரம்பித்து சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களுக்கு பிறகு நாம் பார்ப்பது 5 அவயங்கள், ஆற்றல் ஓட்டங்கள்னு சொல்லக்கூடிய 5 அவயங்கள். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5 ஆற்றல் மையங்கள். இதோட முடிஞ்சிச்சுன்னா இல்ல, 108 வர்மங்கள். அப்ப உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறது இந்த தோஷங்கள், தாதுக்கள், சக்கரங்கள், அவயங்கள், வர்மங்கள்னு சொல்லக்கூடிய 5 ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸால ஆனது அப்படின்னும் போது, அப்ப இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும், எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கும் போதுதான் நம்முடைய சித்தர்களும் அறிஞர்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம்தான், இன்றைக்கு தோஷங்களை கட்டுப்படுத்தினாலே தாதுக்களையும், சக்கரங்களையும், அவயங்களையும், வர்மங்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த வகையில பித்தம், இந்த பித்தத்துல 5 வகை பித்தம் இருக்கிறத பார்க்கிறோம். தோல்ல இருக்கக்கூடிய பித்தம், செரிமானத்திற்கு உதவி செய்யக்கூடிய பித்தம், ஈரல் சுரக்கக்கூடிய பித்தம், பெருங்குடலில் இருக்கக்கூடிய பித்தம், கண்களில் இருக்கக்கூடிய பித்தம்னு 5 வகை பித்தங்கள்ல பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பித்தமும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்கிறது. இந்த பித்தம் உடலுக்கு ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா இந்த பித்தம் தான் உடலுடைய ஆற்றல் மையம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆற்றல் மையங்கள் எவ்வளவு நன்றாக நமக்கு வேலை செய்கிறதோ அவ்வளவு நன்றாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பித்த மிகுதியானாலும் சிரமம் தான், பித்தம் குறைந்து போனாலும் சிரமம் தான். பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்கள் தான் அல்சர், புண்கள், எரிச்சல், உடல்ல இருக்கக்கூடிய தோல் நோய்கள் அனைத்தும் பித்த மிகுதியால் வருவது. பித்த குறைபாடால் வருவது தைராய்டு நோயிலிருந்து, இரத்த சோகையிலிருந்து, பசியின்மையிலிருந்து, டிஸ்பெப்சியா வரை அனைத்துமே ஏற்படுவது இதனால பித்த குறைபாடால் ஏற்படுவது. அத்த பித்த மிகுதியோ பித்த குறைபாடோ இது ரெண்டுமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளாக மாறாத வரை, ஆரோக்கியமாக இருக்கின்ற வரை மனிதனுக்கு நோயே ஏற்படாது. ஒரு நோய் எப்ப ஏற்படும்? ஒரு இடத்துல அந்த பாதைகள் அடைபடும் போது, சக்தி ஓட்ட பாதைகள் அடைபடும் போதோ, அல்லது அந்த இடத்துல சக்தி ஓட்ட பாதைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணியாக அதீதமான வெப்ப உணர்வுகள் இருக்கும் போதோ, அல்லது இந்த வெப்ப உணர்வினால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாதை சுருங்கி போகின்ற நிலை ஏற்படும் போதோ மட்டும்தான், கபத்தினாலும், பித்தத்தினாலும், வாதத்தினாலும் உடல்ல அகழ்ச்சிகள் ஏற்படும் போதுதான் நமக்கு நோய் ஏற்படும். இல்லைன்னா நோய்களே ஏற்படாது. அந்த வகையில பித்தத்தை குறைத்து, பித்தத்தால் ஏற்படுகின்ற நோய்களை குறைக்கக்கூடிய பித்த சமனி கஷாயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சுக்கு, மிளகு, திப்பலி, சீரகம், ஏலரசி, கொத்துமல்லி, கற்கண்டு, எலுமிச்சை, இளநீர், நெய், தேன் இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு அழகான சுவையான ஒரு மருந்து தான் இந்த பித்த சமனி கஷாயம்ங்கிறது. இந்த பித்த சமனி கஷாயம் முதல்ல எதுக்கு தெரியுமா ரொம்ப நல்லது? பசியின்மைக்கு சிறந்த மருந்துங்க. சின்ன குழந்தை 2 வயசு ஆச்சு, இவளை சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்க போராடுறோம். இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறா, சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க முயற்சி செய்யறா. சாப்பிடும் போது என்ன செய்தாலுமே இந்த குழந்தை சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை. அடிக்கிறோம், உதைக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம், சாப்பிடவே மாட்டேங்கிறோம். அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வயசு புள்ள காலேஜுக்கு போறா, காலை உணவே சாப்பிட்றது கிடையாது, மதிய உணவு கொண்டு போற டிஃபன் பாக்ஸே திருப்பி வரா, இரவு உணவு இன்னும் மோசமா இருக்கு, இவளை சாப்பிட வைக்கிறதுக்கு நாங்க போராட வேண்டியிருக்கு.
ஏதாவது புளிப்பா காரமா அசைவ உணவு செஞ்சா கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றா, இல்லைன்னா சாப்பிட்றதே கிடையாது. அப்படியே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வாங்க, இதே நிலைமை. ஹாஸ்டல்ல இருக்கும், ஃபுட்டு சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை, சாப்பிட்றது கிடையாது. அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, இன்னைக்கு நிறைய வேலை செய்யக்கூடிய பெண் குழந்தைகளை வேலை கிடைக்காத இந்த நேரங்கள்ல கூட பெற்றோர் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா சாப்பிட்றதே கிடையாது. அப்ப சாப்பாடு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இந்த குழந்தைகளை வேலையை விட்டு வீட்டுக்கு வா, ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப கவனி, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பசியின்மை நோய் இன்றைக்கு சமூகத்தை பிடித்திருக்கின்ற ஒரு பெரிய நோயினே சொல்லலாம். நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்கல்ல, உங்கள எத்தனை பேர் பசிச்சு சாப்பிடுறீங்க? காலையில 8:30 மணிக்கு ஒரு உணவு, மதிய சாப்பாட்டுக்கு ஒரு உணவு, ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு உணவு, அவ்வளவுதான். ஒரு வேளை சாப்பிடலன்னா அடுத்த வேளை பசி வருது. ஆனா 3 வேளையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி வருதா? இல்ல. யாரெல்லாம் பசிக்கல, பசி உணர்வே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த பித்த சமனி கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு இந்த பொருள் எல்லாத்தையும் சுக்கு, மிளகு, திப்பலி, ஜீரகம், ஏலரிசி, கொத்துமல்லி, சீனா கற்கண்டு, எலுமிச்சை சாறு, இளநீர், பசுனை, தேன் எல்லாத்தையும் 2 கிராம் எடுங்க. 300 மில்லி தண்ணீர்ல போடுங்க. தேனை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. மற்ற எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு வருகின்ற இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்துல இந்த தேனை கலந்து இதை ஒரு 100 மில்லி தீநீராக காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, மாலை ஒரு வேளை அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பும் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. மிகப்பெரிய அளவுல உங்களுடைய பசித்தன்மை, பசியற்ற தன்மை மாறி கொண்டான்னு கரெக்டா 8:30 மணிக்கு ஒரு பசி, 1:30 மணிக்கு ஒரு பசி, 6:30 மணி 7 மணிக்கு ஒரு பசி வருவதை நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த பித்த நோய்கள்னு சொல்லக்கூடியதுல மிக மோசமான நோய் எதுனா பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் தான். பித்தப்பை அப்படிங்கிறது ஈரல் ஒரு நாளைக்கு சுரக்கக்கூடிய 2.5-3 லிட்டர் அளவுக்கு சுரக்கக்கூடிய அமிலங்களை வயிற்றுக்குள் பித்தப்பை தனக்குள் கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அமிலங்களை உடலுடைய தேவைக்கு, செரிமான தேவைக்கு ஏற்றாற்போல சுரக்கின்ற ஒரு வழியை செய்யறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த ஒரு சுரப்பு சமயத்தில் நம்முடைய உணவு காரணமாக, ஈரல் சிரமம் காரணமாக, ஈரல் அமிலத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் காரணமாக கற்களாக மாறுவதை நம்ம பார்க்கிறோம். பித்தப்பை கற்கள் ஏற்பட்டாலே அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கும், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களை உருவாகாமல் தடுத்து மீண்டும் மீண்டும் கற்களோடு போராட வேண்டிய ஒரு நிலைமையற்று உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா இந்த பித்த சமனி கஷாயம் தான். சுக்கு, மிளகு, திப்பலி, ஜீரகம், ஏலரிசி, கொத்தமல்லி, சீனா கற்கண்டு, எலுமிச்சை சாறு, இளநீர், பசுனை மற்றும் தேன் கலந்த இந்த கஷாயத்தை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது படிப்படியாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் குறைவதை பார்க்க முடியும். சேலத்துல என்னுடைய மருத்துவமனைக்கு ஒரு தலைமை ஆசிரியை ஒருத்தர் வந்தாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரைவேட் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவங்களோட ப்ரெஷர்லாம் பயங்கரமான ப்ரெஷர். கிட்டத்தட்ட 5000 குழந்தைகளை பார்க்குறாங்க. எவ்வளோ டீச்சர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ ஸ்டாஃப் இருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க வருத்தத்தோட வந்தாங்க. சார், ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் பீரியட் ஆஃப் மை லைஃப். ஆனால் இந்த பித்தப்பை கல் வந்துருச்சு, எனக்கு சர்ஜரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பிட முடியல. ஏதாவது விரும்பி ஒரு துண்டு சிக்கன் சாப்பிட்டா கூட எனக்கு அப்படியே நெஞ்சு அடைக்குது. சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, வலியும் இருக்கு. சரி, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா எனக்கு இப்ப லீவு கிடையாது. சரின்னு டாக்டர் கிட்ட சில பேண்டாசிட் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு நான் அப்படியே ஓடிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஆப்ரேஷன் இல்லாம குணப்படுத்தணும் டாக்டர், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்தாங்க. அவங்களுக்கு 7 நாளைக்கு நான் டீடாக்ஸ் கொடுத்து, நெய் மருந்து கொடுத்து, பேதிக்கு மருந்து கொடுத்து, இந்த பித்த சவனி கஷாயத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தேன். 100 டேஸ் அவங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். 100 டேஸ் கழிச்சு அவங்க என்ன பார்க்கும்போது 2 நல்ல விஷயம். ஒன்று, அவங்களோட ஸ்கேன் பார்க்கும்போது 17 மில்லிமீட்டர் அளவுக்கு இருந்த அந்த பித்தப்பையுடைய கற்களுடைய அளவு 6 மில்லிமீட்டர் அளவுக்கு குறைந்திருந்தது. அதே போல மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல நிறைய ஸ்டோன்ஸ் உடைய அளவு குறைந்து போயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2வது, அவங்களுக்கு வலியே கிடையாது. 3வது, உணவுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட சிரமமற்று இருக்க உதவி செய்தது. ஸோ ஒரு டீடாக்ஸ்க்கு அப்புறம், ஒரு பித்தத்துடைய கழிவாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கிய பிறகு, பித்தத்தை சுரக்கக்கூடிய, பித்தம் தாங்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய இந்த ஒரு பித்த சமனி கஷாயம் சாப்பிட்ட பிறகு அவங்க உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு உதாரணம் தான். ஆயிரக்கணக்கானோர் அல்ல, லட்சக்கணக்கானோர் இந்த பித்த சமனி கஷாயத்தை சாப்பிட்டு அவங்க உடம்புல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய தலை சுற்றல் நோய். படுத்துட்டு இருக்கும்போது நமக்கு பெருசா ஒன்றும் இருக்காது, இப்படி எழுந்து உட்கார்ந்தோம்னா உடனே தலை சுத்த ஆரம்பிக்கும். அதே போல சேர்ல இருந்து எழுந்துக்கிறோம்னா தலை சுத்தும். நம்ம எப்படி எழுந்துக்கிறோம், எப்படி கீழே விழுறோம்னு தெரியாத அளவுக்கு கடுமையான தலை சுற்றலோடு போராடக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த தலை சுற்றல் நோய்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான காரணம் உடல்ல இருக்கக்கூடிய கடுமையான பித்த மிகுதி தான். இந்த பித்த மிகுதி அதிகமாக அதிகமாக தலை சுற்றல் அதிகமாகிக் கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம அவதிப்படுவோம். வெர்டின் சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, 16/8 இருக்கும். அது சாப்பிடும்போது கொஞ்சம் குறைவா இருக்கும். இல்ல ஸ்டுஜிரான்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த மாத்திரையை ஒரு நாள் ஒரு வேலை விட்டா கூட அடுத்த நாள் திரும்ப தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த தலை சுற்றல் சார்ந்த சிரமையை நம்ம குறைக்கணும், தலை சுற்றல் நோயை, வெர்டிகோ நோயை நம்ம குணமாக்கணும். நல்லா ஆக்டிவா இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், சுகர்லாம் நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். திடீர்னு இந்த வெர்டிகோ வந்த பிறகு என்னால நடக்க முடியல, என்னால தலை சுற்ற முடியல, எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, ஏதோ எனக்கு பெரிய நோய் வந்துருச்சுன்னு சொல்லி படுக்கையை விட்டே எழுந்துக்காமல் பயத்தினாலே படுக்கையாகக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த வெர்டிகோ நோயினால அவதிப்படுறீங்கன்னா, அந்த நோயுடைய சிரமத்தை குறைக்க, தலை சுற்றல் மற்றும் மயக்கத்தை குறைக்க பெரிய மருந்து எதுனா இந்த பித்த சமனி கஷாயம் தான். இன்னைக்கு ரத்த அழுத்தம், இன்றைக்கு பிளட் பிரஷர் அப்படிங்கிற ஒரு நோய் இன்றைக்கு பெரிய சமூக உயிர்கொல்லியாகவே இருக்கிறத பார்க்கிறோம். பக்கவாதம் ஏற்படுவதற்கும் உயிர் இழப்பு ஏற்படுவதற்கும், இன்றைக்கு இதய நோய்களுடைய பாதிப்பாக மாரடைப்பு ஏற்படுவதற்கும், நம்மில் நிறைய பேருக்கு இந்த சிரமம் ஏற்படுவதற்கு பெரிய காரணமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பித்தத்துடைய சீற்றம் தான். அப்ப பித்தத்துடைய சீற்றத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது டீடாக்ஸ், உடல்ல இருக்கக்கூடிய பித்த கழிவுகளை வெளியேற்றிய பிறகு இந்த சுக்கு, மிளகு, திப்பலி, ஜீரகம், ஏலரிசி, கொத்துமல்லி, கற்கண்டு, எலுமிச்சை சாறு, இளநீர், பசுனை மற்றும் தேன் கலந்த இந்த பித்த சமனி கஷாயத்தை சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவுல இந்த பித்தத்துடைய தாக்கம் குறையும் போது பிளட் பிரஷர் ரொம்ப நல்லா மாற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு நோய் இன்றைக்கு நம்ம பார்ப்பது எதுனா காச நோய். இன்றைக்கு டிபி ஏற்படும் போது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், 3 ப்ராப்ளம் ஏற்படுவதை பார்ப்போம். ஒன்று, நமக்கு பசியே இருக்காது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவு எதுவும் உணவா சேராம எல்லாம் சளியா மாறும். மூணாவது, என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பு வீக் ஆகிட்டே போகும். அப்ப இந்த 3 பிரச்சனையும் நம்ம குணப்படுத்த முயற்சி செய்யறோம். இந்த 3 பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கு நம்ம முயற்சி செய்யறோம்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய பெரிய அருமருந்து எதுனா இந்த பித்த சமனி கஷாயம் தான். ஆல்ரெடி டிபி மருந்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. என்ன? பசிக்கல, ஜீரணமாவல, அதே போல வயிறு உப்புசமா இருக்கு. துரதிருஷ்டவசமாக இந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு டிபி ட்ரீட்மெண்ட்டை முழுசா எடுக்காம டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். டிபி ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்றது அப்படிங்கிறதே ஒரு தற்கொலை முயற்சி. தயவு செய்து அது நம்ம யாரும் பண்ணக்கூடாது. அப்ப அந்த மாதிரி முயற்சியில் இருப்பவர்கள் கூட முழுமையாக குணமாவதற்கு, செரிமானம் சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, முழுமையான முயற்சி இந்த பித்த சமனி கஷாயம் தான். செரிமான மண்டல கோளாறுகள், வாயில் ஏற்படுகின்ற புண்கள், குடல்ல ஏற்படுகின்ற புண்கள், வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், சிறுகுடல் புண்கள்னு சொல்லக்கூடிய சீலியாக் நோய், அதே போல பெருகுடல் புண்கள்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பெருகுடல் அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், பெருகுடல் புண் நோயின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், இன்றைக்கு மலப்பையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதீதமாக உடல் முழுவதும் தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் வரை, பித்தத்தால் ஏற்படுகின்ற கண் பார்வையில் ஏற்படுகின்ற குழப்பம் வரை, ஈரல் நோய்கள் ஆரம்பித்து ஈரல் நோய்களுடைய வெளிப்பாடாக கண்கள்ல இருக்கக்கூடிய பித்தத்துடைய தன்மையால் ஏற்படுகின்ற பார்வை குறைபாடுகள் வரை, மஞ்சள் காமாலையில் ஆரம்பித்து வெள்ளை காமாலை வரை அனைத்து நோய்களையும் குறைக்கக்கூடிய சிறந்த ஒரு கஷாயம் எதுனா இந்த பித்தசமனி கஷாயம் தான். சுக்கு, மிளகு, திப்பலி, ஜீரகம், ஏலரிசி, கொத்துமல்லி, சீனா கற்கண்டு, எலுமிச்சை பழச்சாறு, இளநீர், நெய் மற்றும் தேன். இந்த பொருட்கள்ல இந்த தேனை தவிர மீதி அனைத்தையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, நம்முடைய பித்தம் சார்ந்த நோய்களற்ற ஒரு பெருவாழ்வை நாம் வாழ முடியும். நம்மில் நிறைய பேர் இன்றைய மாடர்ன் லைஃப்ல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். நம்முடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது கூட நமக்கு நேரம் கிடையாது.
அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு கஷாயம் எல்லாம் வேணாம், எனக்கு சுலபமா மாத்திரையை கொடுங்க. பித்த சமனி சாப்ஜெல் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், இந்த மொத்த பொருளுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸும் சாராம்சமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள். அந்த பித்த சமனி சாப்ஜெல் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு நாம் எடுக்கும்போது நான் சொன்ன எல்லா பலன்களும் 100% நமக்கு கிடைத்து விடுவதை பார்க்க முடியும். ஆரோக்கியம்ங்கிறது மருந்து மாத்திரையில கிடையாது, முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆரோக்கியம்ங்கிறது நம்ம வீட்டு சமையலறையில தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கஷாயங்களை வீட்டிலேயே செய்து சாப்பிட முயற்சி செய்யுங்க. யாரால முடியலையோ அவங்க மட்டும் பித்த சமனி மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துங்க. பித்தம் சார்ந்த நோய்களற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு சாத்தியமான ஒரு விஷயம்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.